ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்திரன். தல அஜித் நடிச்சிட்டு வர விஸ்வாசம் படத்துடைய படப்பிடிப்பு ஹைதராபாத்ல இருக்கிற ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில நடந்துட்டு இருக்கிற நிலையில அவரை நேர்ல பார்க்க தமிழகத்துடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து தினந்தோறும் நூற்றுக்கணக்கானோர் ஹைதராபாத்துக்கு போயிட்டு வரதா செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு. அந்த வகையில மதுரையை சேர்ந்த தல அஜித்துடைய ரசிகர்கள் தல அஜித்தை பார்க்க நேற்று ஹைதராபாத்துக்கு போயிருக்காங்க. அவங்க தல அஜித்தை நேர்ல பார்த்த மகிழ்ச்சியான தருணங்களை தங்களுடைய சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கிறத கேட்டா தல ரசிகன் மட்டும் ஏன் எவ்வளோ கெத்தா இருக்கா அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மே 11, 2018 என் வாழ்க்கையின் மறக்க முடியாத நாள். பல கோடி இளைஞர்களின் தன்னம்பிக்கை நாயகன், என் வாழ்க்கையின் வழிகாட்டி தல அஜித் அவர்களை ஹைதராபாத் விஸ்வாசம் பட ஷூட்டிங்கில் நேற்று நேரில் சந்தித்து முதலில் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறினோம். மகிழ்ச்சியுடன் சிரித்தார். எங்க தலையின் நற்குணங்களை அடுத்தவர்கள் சொல்லித்தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் நேற்று அந்த குழந்தை மனதை நேரில் பார்த்து வியந்தோம். சந்தோஷத்தில் கண்ணீர் மலையில் நாங்கள் நனைந்தோம். முதலில் எங்களை வரவேற்று அஜித் அவர்களே சேரை எடுத்து போட்டது எங்களுக்கு முதல் அதிர்ச்சி. எங்கிருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு நாங்க மதுரையிலிருந்து வரோம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தலை என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னை பார்க்க இவ்வளவு தூரம் பயணம் பண்ணிட்டு வராதிங்க, உங்களுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா நான் என்ன செய்ய முடியும், தயவு செஞ்சு இந்த தவறை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டு எங்களால் எப்படி இவர் உச்சம் தொட்ட பிறகும் இன்னும் குழந்தை மாதிரியே இருக்கார் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சோம். நாங்கள் அஜித் சார் கிட்ட ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம். என்னுடைய நண்பர் ஒருத்தர் எல்லா ஃபோட்டோக்கள்லையும் நின்றுட்டு இருந்தாரு. அப்போ அஜித் சாருடைய பாதுகாப்பு பணியில் இருந்த பவுன்சர் ஒருத்தர் என் நண்பரை, தம்பி நீ எல்லா போட்டோலையும் நிக்கிற அப்படின்னு கை நீட்டி பேசினாரு. அதுக்கு தலை பேசினதை கேட்டு நாங்க 1200 கிலோமீட்டர் 4 மாநிலங்களை கடந்து கார்ல பயணம் பண்ணிட்டு வந்த அத்தனை கஷ்டங்களையும் உடைச்சிட்டாரு. கை நீட்டி பேசிய அந்த பவுன்சருக்கு அஜித் சார் கொடுத்த பதிலடி, முதல்ல கையை இறக்கி பேச பழகிக்கிங்க, அவங்கள சத்தம் போட உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஒரு ரசிகனா நீங்க இந்த பேச்சை நேர்ல கேட்டிருந்தா என்ன நினைச்சிருப்பீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அந்த வார்த்தையை கேட்டு உங்களுக்கு ரசிகனா இருக்கிறத நினைச்சு பெருமைப்படுறோம் தலை அப்படின்னு நாங்க சந்தோஷப்பட்டோம். கடைசியா நீங்க பாதுகாப்பா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வழி அனுப்பின பிறகு அவருடைய ரூமுக்கு போயிட்டாரு. மனமகிழ்வுடன் தூங்கா நகரம் அஜித் ஃபேன்ஸ் மதுரை. ஒரு தல ரசிகனுடைய இந்த பதிவை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய பதில்களை மறக்காம ஷேர் பண்ணுங்க.